ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் வந்து ஒரு கோல்ட் ரேட் கம்பேரிசன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய வியூவர்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா நம்ம வந்து 6,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 6 மாதத்தில். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய சாதனையாக தாங்க நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல் மை வியூவர்ஸ். நாம் இன்றைக்கி வந்து சென்னையில் உள்ள ஒரு 10 கடைகள், இந்த 10 கடையில் இன்றைக்கி கோல்டு ரேட் எவ்வளவு, இன்றைக்கி இந்த கடைகளில் போய் 1 கிராம் கோல்டு காயின் வாங்கினா எவ்வளோ ரேட் வரும், மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ போடுறாங்க, ஜிஎஸ்டி எவ்வளோ போட்டு எவ்வளோ வரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோங்க. ஸோ இன்றைக்கி 23/4/2024 இன்றைக்கி மார்க்கெட் ரேட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,700. இது வந்து சென்னை ரேட்டு. ஸோ கேரளா ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,615. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நிறையா பிரான்ச்சஸ் உள்ள கடைகளில் வந்து இந்த 6,615 தான் மார்க்கெட் ரேட்டாக எடுத்துக்கிறாங்க. இல்லை ஒரு சில பிரான்ச்சஸ் அதுவும் சென்னையை சுற்றி தான் இருக்குது அப்படின்னா அந்த கடைகளில் வந்து 6,700 தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க ஊருக்கு ஏற்றாப்பில் உங்களுக்கு வந்து இந்த இது மாறுபடும். மோஸ்ட்லி சவுத் இந்தியா மதுரை சைட்லாம் இந்த ரேட்டு தான் வச்சுருக்காங்க. எங்கள் ஊர் சிவகாசிலையும் மேக்ஸிமம் இந்த ரேட்டு தான் வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலாக சென்னை ரேட்டுங்கிறது 6,700 நமக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா கடைகளும் வந்து இங்கே சென்னை ரேட்டுக்கு தான் நான் எழுதியிருக்கேன். சென்னையில் என்ன விற்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கடை வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, சென்னை சில்க்ஸில் இருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை அங்கே தான். ஸோ அங்கே வந்து கேரளா ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 6,615. ஜிஆர்டிலேயும் அதே தான். தங்கமயில், ஸோ இந்த தங்கமயில் வந்து சென்னையில் இல்லை, பட் மோஸ்ட் ஆஃப் த தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் இருக்குது, அதனால் இதை சூஸ் பண்ணேன். 6,615. போத்தீஸ் ஸ்வர்ணமஹால்லையும் இதே ரேட்டு தாங்க. சரவணா ஸ்டோர் எலைட், சரவணா ஸ்டோர்ஸ் வந்து சென்னையில் ஒரு 4 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ சரவணா ஸ்டோரில் வந்து 6,650 வருது இங்கே. அதுக்கப்புறம் பீமா கோல்டு வந்து இது வந்து சென்னை ரேட்டுங்க, மதுரை ரேட்டு எனக்கு தெரியாது. ஸோ இது சென்னையில் வந்து கடையில் கால் பண்ணி கேட்ட ரேட்டு தான் 6,699, அதாவது 6,700ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சென்னை ரேட்டு தான் போட்டிருக்காங்க. மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் திருவான்மையூரில் இருக்குங்க, அவங்க ரேட்டு 6,700 தான். டனிஷ்க்கு, டாடா கோல்டு ப்ளஸ் டனிஷ்க்கு இருக்குல்ல, அவங்க 6,655 அப்படின்னு வச்சுருக்காங்க. லலிதா ஜுவல்லரியில் வந்து 6,615, பிரின்ஸ் ஜுவல்லரிலையும் 6,615. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. டனிஷ்க்கு, மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸு, அதுக்கப்புறம் பீமா கோல்டு, அப்புறம் சரவணா, இதில் மட்டும்தான் சில மாற்றங்கள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் என்னென்ன கடைகளில் வந்து நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜு இதெல்லாம் வந்து எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை தாங்க. 1 கிராம் கோல்டு காயின் வாங்க போகிறோம் அப்படின்னா அதோடைய அமௌண்ட், அந்த 1 கிராம் கோல்டு காயின் வந்து 6,615 அந்த அமௌண்ட் போடுறாங்க. மேக்கிங் சார்ஜ் வந்து 2% போடுறாங்க அங்கே. அந்த டையிங் சார்ஜ், மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ் அப்படின்னு நீங்கள் எதுனாலும் நினச்சிக்கலாம். 2% போடுறாங்க. அப்போ 132 rupees 30 வருது. ஜிஎஸ்டி வந்து ஒரு 3% போடுறாங்க. அது என்ன, இந்த ஜிஎஸ்டி எப்படி போடுவாங்கன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிடுவாங்கங்க உங்களுக்கு. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, இங்கே 7, இங்கே வந்து ஒரு 4, 7, 6,747.30 இதுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க உங்களுக்கு. இதுக்கு ஜிஎஸ்டி போட்டால் தான் அந்த 202.40 rupees வரும் உங்களுக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி போட மாட்டாங்க. மேக்கிங் சார்ஜையும் ஆட் பண்ணக்கப்புறம் வர்ற அமௌண்ட்டுக்கு தான் ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு கடைகளில் மேக்கிங் சார்ஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ நம்ம அதுக்கு சேர்த்து ஜிஎஸ்டி போடுறப்ப இன்னும் அதிகமாக தான் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6,950 அப்படின்னு வந்துருந்துச்சு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில். நெக்ஸ்ட்டு சரவணா எலைட், சரவணா ஸ்டோர்ஸில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வந்து கிராம் ரேட்டே வந்து இந்த மற்ற கடைகளுக்கும் இங்கேயும் வந்து ஒரு 35 rupees கூட இருந்தது, எக்ஸ்ட்ராவாக இருந்தது அதில். ஆனால் 1% தான் மேக்கிங் சார்ஜ் போட்டிருந்தாங்க இவங்க. 2%லாம் கிடையாது, 1% தான். ஒரு சில கடைகளில் வந்து 1 கிராம் வாங்கினீங்க அப்படின்னா 3%, 4% சொல்கிறாங்க. அதுவே 4 கிராம் காயின் இல்லை 1 கிராம், ஒரு சவரன் காயினாக வாங்குறீங்க, 8 கிராம் காயினாக வாங்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து 2%, அவங்க மினிமைஸ் பண்ணுறாங்க அந்த வேஸ்டேஜை.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1% தான் 66.50. ஜிஎஸ்டி வந்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி வர்ற அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி வந்து ஒரு 200 ருபீஸ் வருது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 6918. ஸோ இந்த அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கடைகளில் இதே ரேஞ்சை ஒட்டி இருக்குது உங்களுக்கு. 6900 சம்திங்கை ஒட்டி இருக்குது. ஸோ இதுக்கும் பெருசாக ரொம்ப வித்தியாசம் இல்லைனாலுமே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்க தான் செய்யுது. அடுத்து பீமாவில் பார்த்திங்கன்னா 6700 அந்த ரேட்டு தான் வச்சுருந்தாங்க, சென்னை ரேட்டு. 3% மேக்கிங் சார்ஜ் போகிறாங்க. ஸோ அதனால் அது ஒரு 200 ருபீஸ் வருது. 200 ருபீஸ் இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி 200 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு 3 மேக்கிங் சார்ஜ் போட்டு இதோடைய வேஸ்டேஜ் 3ன்னு போட்டு 7100 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க பீமாவில். ஸோ இப்போ 3 கடை பார்த்துட்டோம். ஸ்ரீகுமரன், சரவணா எலைட், பீமா, இந்த 3 பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் திருவான்மையூரில் இருக்கலாம். அங்கே வந்து 1 கிராமே வந்து 6700. அவங்கள்ட்ட வந்து சென்னை ரேட்டு தான் வச்சுருக்காங்க, கேரளா ரேட் கிடையாது. 1.5% வந்து மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 7004 ரூபா வருது உங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தா. தங்கமயில் வந்து 1 கிராம் வந்து கேரளா ரேட்டு 6615 போடுறாங்க. மேக்கிங் சார்ஜ் வந்து ஆனால் 3% போடுறாங்க. இங்கே வந்து 1 பவுனாக வாங்குறப்ப கொஞ்சம் மேக்கிங் சார்ஜ் கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டி ஒரு 3% உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 7018 ரூபா, 7000 தாண்டிடுறது இதுங்கெல்லாம். நெக்ஸ்ட்டு டனிஷ்கில் தான் இருக்கிறதுலே டாப்புங்க. 8% மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. 532 ரூபா ஒரு காயினுக்கு. அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 7400 ரூபா வருது உங்களுக்கு. கிராம் ரேட்டும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட் வந்து 6700 சென்னை ரேட்டு, பட் 6655 அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க அவங்க. ஜிஆர்டியில் வந்து 6615 தான். ஸோ ஜிஆர்டி, அதுக்கப்புறம் ஸ்ரீகுமரன், அதுக்கப்புறம் போத்தீஸ், இதுங்க எல்லாமே இதே ரேட்டு தான் வருது. 6950 தான் வருது உங்களுக்கு. ஸோ போத்தீஸ்லேயும் பார்த்திங்கன்னா அதே தான் உங்களுக்கு. மேக்கிங் சார்ஜ் எல்லாத்துலேயுமே 2% தான். ஸோ நான் ஸ்ரீகுமரன் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, அதுலேயும் 2% தான், அதே அமௌண்ட்டு தான் 6950 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு லலிதாவில் பார்த்திங்கன்னா 1.5% போடுறாங்க மேக்கிங் சார்ஜு. ஸோ 6916. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக வந்தது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரவணா எலைட்டில் ஒரு 2 ரூபா கூட வந்தது, 6918 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பிரின்ஸ் ஜுவல்லரிலையும் கேரளா ரேட் தான் வச்சுருக்காங்க. பட் மேக்கிங் சார்ஜ் வந்து நான் இது வந்து ஆக்சுவலாக நெட்டில் பார்த்து எழுதினேன். நெட்டில் வந்து அந்த கோல்டு காயின் பார்த்து எழுதினேன். அதில் 7% போட்டிருந்தாங்க. ஆஃபர் வந்து 50%ன்னு போட்டு திரும்ப 3.5% மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்க அவங்க. அதில் அது ஒரு கிராம் காயின் வாங்குறப்ப மேக்கிங் சார்ஜ்னு சொல்லி 3.5 போட்டிருந்தாங்க. ஜிஎஸ்டி ஒரு 3% போட்டால் 7052 ருபீஸ் கிட்ட வந்தது உங்களுக்கு. ஸோ இது வந்து ஷாப்போட நேம்ஸ் எழுதியிருக்கேங்க. இது வந்து ஷாப் நேமு. இது வந்து மோஸ்ட்லி சென்னையில் உள்ள ஷாப் தான் எடுத்திருக்கேன் நான். ஷாப் நேமு அன்னைக்கு இது என்றைக்கு அப்படின்னா 23/4/2024 இன்றைக்கி உள்ள 1 கிராம் ரேட்டு கோல்டு ரேட்டு 22Kவோட கோல்டு ரேட்டு எழுதியிருக்கேன் நான். அப்புறம் இது மேக்கிங் சார்ஜு, அந்த காயின் ஒரு கோல்டு காயின் வாங்குறதுக்கான மேக்கிங் சார்ஜ் இது 1 கிராம் கோல்டு காயின் ரேட்டு வித் ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜ் எல்லாம் ஆட் ஆனதுக்கப்புறம் வர ரேட்டு இதெல்லாமே. ஸோ ஓவராலாக உங்கள் ஐடியாக்காக நான் நீட்டாக எழுதியிருக்கேன். திரும்ப ஒருக்கா லோயஸ்ட் டு ஹையஸ்ட் எழுதியிருக்கேன். ஸோ உங்கள் யாருக்காவது இது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. நான் அதனால தான் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட தனியாக உட்காந்து நீங்கள் என்னென்ன கடைகளில் என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ லலிதா ஜுவல்லரி, சரவணா எலைட், ஸ்ரீகுமரன், போத்தீஸ், ஜிஆர்டி, கிட்டத்தட்ட 5 கடைகள்லையுமே உங்களுக்கு வந்து 2 கடைகள்லையும் பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜுங்கிறது வந்து இருக்கிறதுலே கம்மி. எங்கே அப்படின்னா சரவணா எலைட்டில் தான் 1% போடுறாங்க. வேறு எங்கேயுமே 1% மேக்கிங் சார்ஜ் கிடையாது. அதுக்கடுத்து லலிதாலையும் மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்லேயும் 1.5 மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. பட் மகாலட்சுமியில் வந்து சென்னை ரேட் 6700 வைக்கிறாங்க. லலிதாவில் வந்து கேரளா ரேட் 6615 தான் வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக ஸ்ரீகுமரன், போத்தீஸ், ஜிஆர்டி இது 3லையுமே வந்து 6950 அந்த ரேஞ்சில் வருது. ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து 6950 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு 5 கடைகளில் வந்து நம்ம 1 கிராம் கோல்டு காயின் வாங்குகிறோம்னா நமக்கு வந்து 7000க்குள்ளே கம்மியாக வந்துடுது.
மற்றபடி மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட், தங்கமயில், பிரின்ஸ், பீமா இதெல்லாம் போன்றப்ப நமக்கு 7,000க்கு மேலே போயிடுது. மகாலட்சுமியில் வந்து ஒரு 7,004 ருபீஸ்னு வருது. தங்கமயிலில் வந்து ஒரு 7,018 வருது. இங்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்து 3% உங்களுக்கு. மற்ற எல்லா கடைகளையும் 1, 1.5, 2 தான் வருது. ஸோ தங்கமயிலில் 3%, பிரின்ஸில் 3.5, பீமா கோல்ட்லேயும் 3% போடுறாங்க. டனிஷ்கில் தான் டாப்பு 8% போடுறாங்க. ஸோ 7,400. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக 1 கிராம் காயின் வாங்க போகிறீங்க 22 கேரட் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 6,916 ரூபா. இது டாப் வந்து 7,400. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா ரேஞ்சில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது 1 கிராம் காயினுக்கே வந்து. ஸோ நீங்கள் காயினாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணி வாங்குங்க. அதே மாதிரி நம்ம கோல்டை எடுக்க போகிறப்ப இந்த ரேட் ஃப்ளக்ஷுவேஷன் பாருங்கள். ஏன்னா இப்போ ரேட் கூடிக்கிட்டே போகிறப்ப நமக்கு ஒரு கிராமுக்கு ஒரு 100 ரூபா கம்மியாகுது அப்படின்னா அதுக்கான வேஸ்டேஜுக்கு நமக்கு கம்மியாகும், அந்த பர்சன்டேஜில் ஜிஎஸ்டியில் கம்மியாகும். ஸோ ஒரு 100 ரூபா அப்படின்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கே நமக்கு வந்து ஒரு 200, 300 ரூபா கம்மியாகுது அப்படின்னா 10 கிராம் எடுக்கிறோம்னா ஒரு 2,000, 3,000 கம்மியாகும். ஸோ நீங்கள் அதனால் இந்த ரேட் ஃப்ளக்ஷுவேஷன் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஒரு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி கோல்டு ரேட் இன்றைக்கி எவ்வளவு, மார்க்கெட் ரேட் எவ்வளவு, கேரளா ரேட் போடுறாங்களா இல்லை சென்னை ரேட் போடுறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி அங்கே வேஸ்டேஜ் எப்படி இருக்குது, கொஞ்சம் குறைவாக இருக்கா. இப்போ இந்த மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்லாம் திருவான்மையூரில் வந்து அவங்க ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க, ஆனிவர்சரி ஆஃபர்னு. எந்த நகை எடுத்தாலும் 10%க்குள்ளே தான் வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சென்னை ரேட் வச்சுருந்தாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 10%க்குலங்கிறப்ப நமக்கு ஓரளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. அதாவது நகை எடுக்க போகிறப்ப அவங்க வந்து ஆன்டி கலெக்ஷன் கூட 10%, 9.99% வேஸ்டேஜ்னு சொல்லி அவங்க ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் போகிற அன்றைக்கி எந்த கடையில் சூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு 4 கடை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 4 கடைகளில் கால் பண்ணி ரேட் என்ன மாதிரி எதுவும் ஆஃபர் இருக்கா அச்சய திதிக்கு அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் போய் வாங்க போங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதம் தொடக்கத்தில் வந்து 6,300 சம்திங் இருந்தது ரேட்டு. இன்றைக்கி 6,900 சம்திங் போயிட்டு திரும்ப 6,700க்கு வந்திருக்கு 1 கிராம் ரேட்டு. ஸோ நீங்களும் வந்து இப்போ அச்சய திதியொட்டி நிறைய பேர் சிட்டு போடலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. நான் அதுக்கான வீடியோவும் ஒன்று போட்டிருக்கேன். எந்த கடைகளில் சிட்டு என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி லாபத்தோடு நம்ம போடலாம், எந்த கடையில் போட்டால் நமக்கு நிறையா லாபம் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு போட்டிருக்கேங்க. அதை எண்டுலேயும் கொடுக்குறேன், எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஓவராலாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது கடையோட கம்பேரிசன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அதையும் எடுத்து போடுறேன் உங்களுக்காக. ஸோ இது எல்லாமே அந்த கடைகளுக்கு கால் பண்ணி ஆன் தி ஸ்பாட்டில் எழுதுனது தான் இன்றைக்கி உங்களுக்கு. ஜிஆர்டி, அதுக்கப்புறமா போத்தீஸ் கூட நான் கடையில் கால் பண்ணி தான் கேட்டேன். ஜிஆர்டியும் தங்கமயில் மட்டும் நெட்லேயே அவங்க ரேட் போட்டிருந்தாங்க, அந்த காயினுக்கான ரேட்டு. தங்கமயில், அதுக்கப்புறம் ஜிஆர்டி, நெக்ஸ்ட்டு பிரின்ஸ் ஜுவல்லரி, இந்த 3மே கடைக்கு கால் பண்ணல. பட் அந்த நெட்டில் வந்து 1 கிராம் கோல்டு காயின் போட்டு அவங்க போட்ட அந்த அதிலே வந்து மேக்கிங் சார்ஜ் எவ்வளவு, ஜிஎஸ்டி இவ்வளோன்னு அவங்களே அந்த ப்ரைஸ் பிரேக்கப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து எழுதுனது தான் இது. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.